அடுத்தடுத்து வெளியாகும் ஆதாரங்கள். என்னடா இது கோட் படத்திற்கு வந்த சோதனை. நடிகர் விஜய் தனது அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகு விஜயின் கடைசி 2 படங்கள் மீதான எதிர்பார்ப்பு அவரது ரசிகர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ், தெலுங்கு, மலையாளம் என தென்னிந்திய சினிமா உலகத்திலும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. எவ்வளவு பெரிய நடிகர்களாக இருந்தாலும் அவர்கள் விஜயின் இந்த ரசிகர்கள் பட்டாளம் மற்றும் அவர் பல படங்களில் காட்டிய மாஸ் காட்சிகள் என ஏதாவது ஒன்றைக்காவது ரசிகர்களாக இருப்பார்கள். அப்படித்தான் தற்பொழுது விஜயின் கோட் திரைப்படத்தை பல சினிமா பிரபலங்கள் கண்டு வருகின்றனர். குறிப்பாக இன்னும் ஒரே ஒரு திரைப்படத்திற்கு பிறகு முழுவதுமாக விஜய் அரசியல் பாதையில் மட்டும் பயணிக்க உள்ளதால் இந்த கோட் திரைப்படம் குறித்த அறிவிப்பு வெளியான ஆரம்பத்தில் இருந்தே அதிக எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. இந்த எதிர்பார்ப்புகளை வெங்கட் பிரபு நிச்சயமாக பூர்த்தி செய்வார் என்ற ஒரு பிம்பமும் விஜயின் ரசிகர்கள் மத்தியில் ஓங்கி இருந்தது. ஏனென்றால் அஜித்தை வைத்து வெங்கட் பிரபு இயக்கிய மங்காத்தா என்ற திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. அதிலும் அந்த படத்தில் அஜித் ஒரு மாறுபட்ட கேரக்டரான எதிர்வினை கேரக்டரில் நடித்திருப்பார். அதை யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் அந்த திரைப்படம் அவரது ரசிகர்களால் போற்றப்பட்டது, பலராலும் வரவேற்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட கதையை எடுத்த வெங்கட் பிரபு விஜயின் சினிமா பாதையின் இறுதி கட்டத்தில் உள்ள ஒரு திரைப்படத்தை இயக்குகிறார் என்றால் நிச்சயமாக அந்த திரைப்படம் வேற மாதிரியான ஒரு வரவேற்பை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படியே இந்த படம் குறித்த சில அப்டேட்டுகள் அவ்வப்போது வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ஆர்வத்தை தூண்டிக்கொண்டே இருந்தது. ஆனால் படம் வெளியானதும் கலவையான விமர்சனங்கள் வந்த வண்ணம் உள்ளது. சமூக வலைதளத்திலும் பலர் பலவிதமான கருத்துக்களை கூறி வருகின்றனர். அந்த வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விஜயின் அப்பாவான இயக்குனர் சந்திரசேகர் 1993 இயக்கிய ராஜதுரை என்ற திரைப்படத்தின் கதையைத்தான் தற்பொழுது இயக்குனர் வெங்கட் பிரபு இந்த காலத்திற்கு ஏற்றவாறு சற்று எடிட் செய்து அவரது மகனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று நெட்டிசன் ஒருவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு விஜய் ரசிகர்களுக்கு பெரும் ஷாக்கை கொடுத்திருந்தார். அதன்படியே அந்த படத்தின் கதைக்களமும் வெங்கட் பிரபு தற்போது இயக்கிய கோட் திரைப்படத்தின் கதைக்களமும் ஒன்றாக இருந்தால் பலர் இதனை ஏற்றினர், சிலர் இதனை எதிர்த்தனர். ஆனால் தற்போது மற்றொரு ஆதாரத்தை சமூக வலைதளத்தில் மற்றொரு இணையதளவாசி பதிவிட்டுள்ளார். அதாவது ஹாலிவுட் படமான ஃபைனல் ஸ்கோர் என்ற திரைப்படத்தின் ஒரு காட்சிதான் கோட் திரைப்படத்தின் இறுதி காட்சி என்று பதிவிடப்பட்டுள்ளது. சமூக வலைதளத்தில் பதிவிடப்பட்ட காட்சியும் கோட் திரைப்படத்தில் வருகின்ற இறுதி காட்சியும் ஒரே சீன் மற்றும் காட்சிகளை அந்த வீடியோவில் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே இந்த திரைப்படம் ஒரு ஹாலிவுட் படத்தின் கதையை வைத்துதான் எடுக்கப்பட்டது என்ற ஒரு பேச்சு படம் வெளியாவதற்கு முன்பே இருந்தது. அதற்கேற்ற வகையிலே படம் வெளியான பிறகிலிருந்து இது போன்ற விமர்சனங்கள் மற்றும் ஆதாரங்கள் சமூக வலைதளத்தில் உலா வருவது விஜய் தரப்பை அப்செட்டில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் இந்த விவகாரம் தெரிந்து விஜய் இயக்குனர் வெங்கட் பிரபுவை கடிந்து கொண்டதாகவும், ஏற்கனவே எனக்கு கட்சி டென்ஷன்கள் நிறைய இருக்கு, இதில் படத்தை வேறு இப்படி எடுத்து வைத்திருக்கிறீர்கள் என கோபப்பட்டதாகவும் சில தகவல்கள் கசிகின்றன.